ஹலோ! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஜீசஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம நெறைய பேர் ஏசுகிட்ட கேட்டுட்ருப்போம். "ஏசப்பா உங்க பிரசன்ஸ் வேணும். உங்க பிரசன்னத்தினால எங்கள நிரப்புங்க" அப்படின்னு. ஏசப்பா உங்களுக்கு சொல்ற வார்த்தை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில பார்த்தோம்னா, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு. ஆனா இந்த வார்த்தைனா என்ன? அப்படின்னா ஏசப்பாவோட வார்த்தை இல்லையா? பைபிள் வேர்ட்ஸ். பைபிள்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஏசப்பா நிறைய விஷயங்கள், நிறைய பேரபிள்ஸ் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை பத்தி பேதுரு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருந்த ஜனங்கள் எல்லார் மேலேயும் என்னாச்சா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது அப்படின்னு. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எப்பொழுது ஊற்றப்படும்? நம்ம ஏசப்பாவோட வார்த்தையில நம்ம ரொம்ப பிரியமா இருந்து, அந்த வார்த்தையில நம்ம ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, அந்த வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அந்த வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது, ஏசப்பாவோட அந்த பிரசன்னம் நம்ம மேல இறங்குறத லிட்ரலி நம்மளால பார்க்க முடியும். ஸோ பிரியமானவர்களே, யாருக்காவது கொஞ்ச நாளா உங்க பிரசன்ஸை பார்க்கவே முடியல ஏசப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவோட வார்த்தைய மெடிடேட் பண்ணுங்க. தென் பாட்டு பாடி நல்லா மனசுல இருந்து ஏசப்பாவை துதிச்சு ஆராதனை செய்யுங்க. கண்டிப்பா ஏசப்பாவோட பிரசன்னத்தை நீங்க பார்க்க முடியும். தேங்க் யூ.